ஓகே, மெயின் திங் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னாலே என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம நேரடியா பேசுற ஒரு விஷயத்த இன்னொருத்தர் கிட்ட போய் சொல்லும் போது அது ரிப்போர்ட்டா மாறிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி, அதை நீ இன்னொருத்தர் போய் சொல்லும் போது அவர் என்கிட்ட சொன்னாரு அவர் கடைக்கு போறாராம் அப்படின்னு மாத்துவோம். சோ அப்ப டோட்டலா அந்த சென்டென்ஸே வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ல மாறுது. அததான் நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்றோம். டைரக்ட் ஸ்பீச்னா ஒண்ணு இல்ல, நான் நேரடியா உங்ககிட்ட சொல்ற விஷயம். இதே இன்டைரக்ட் ஸ்பீச்னா நீ இன்னொருத்தர் போய் அந்த விஷயத்தை சொல்ற அப்படின்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். சரியா? முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் அல்லது டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், வேற என்ன இருக்கு? இம்பரேட்டிவ், அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி. சரியா? சோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாம ஸ்டேட்மெண்ட் அப்புறமா இன்ட்ராகேட்டிவ் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல they said, she said ன்னு வரும். அதுல நீ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ரூல் என்னன்னா ரிப்போர்ட்டிங் verb. இந்த ரிப்போர்ட்டிங் verb என்னன்றது மேல இங்க கொடுத்திருப்பாரு. இதுதான் ரிப்போர்ட்டிங் verb. இந்த செட்னு வருது இல்லையா, இததான் நாம ரிப்போர்ட்டிங் verb-னு சொல்லுவோம். செட்னு வரலாம் அல்லது செட் 2னு வரலாம், செட் 2னு வரலாம் அல்லது சே வரலாம், சேஸ் 2 வரலாம். சரி, எது வேணாலும் வரலாம். அததான் நாம ரிப்போர்ட்டிங் verb-னு சொல்லுவோம். அததான் இங்க பாத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா சே, அது சே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லயும் சே தான். சேஸ் வந்துச்சுன்னா சேஸ் தான். செட்னு வந்துச்சுனாலும் செட் தான். சே 2னு வந்துச்சுன்னா டெல், சேஸ் 2னு வந்ததுன்னா டெல்ஸ், செட் 2னு வந்ததுன்னா டோல்ட். ஓகேவா? இது ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்ல ரிப்போர்ட்டிங் verb எப்படி மாறும் அப்படின்னா எந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் verb இருந்தாலும் அது என்ன வரணும்? ஆஸ்க்டுன்னு மாறிடணும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல செட் அல்லது செட் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட டைப்புக்கு ஏத்த மாதிரி ஆர்டர்னு போடலாம், ஆஸ்க்டுன்னு போடலாம், கமாண்டட், ரெக்வெஸ்டட், அட்வைஸ்ட், இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரியா நாம அதை போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரியில செட் அல்லது செட் எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் வந்தாலும் எக்ஸ்கிளைம்டு ஜாய்ஃபுல்லி, எக்ஸ்கிளைம்டு சாரோ அல்லது சேட்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டிங் verb. சரியா? ஃபர்ஸ்ட் ரூலே ரிப்போர்ட்டிங் verb தான். அடுத்தது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்றது காமனா ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தட்ன்ற கன்ஜெக்ஷன் வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது. சரியா? இதே இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் क्वेश्चन இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் அல்லது வெதர் யூஸ் பண்ணணும். சரியா? அண்ட் WH क्वेश्चन இருந்துச்சுன்னா அந்த வேர்டை அப்படியே என்ன பண்ணணும்? ரிப்பீட் பண்ணி போடணும். WH வேர்டா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுக்கணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா டு போடணும், நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நாட் டு போடணும். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்க்கு தட் யூஸ் பண்ணுவோம். இப்ப தட் எந்தெந்த சென்டென்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஸ்டேட்மென்ட்க்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ரிப்போர்ட்டிங் verb. அடுத்து கன்ஜெக்ஷன் ஆட் பண்றது. அடுத்தது தான் verb tenses. verb சேஞ்ச் பண்றது, அதாவது டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா என்ன டென்ஸ்ல மாத்தணும்? பாஸ்ட். சரியா? பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். will இருந்துச்சுன்னா shall இருந்ததுன்னா must இருந்ததுன்னா must இல்ல have to இருந்துச்சுன்னா had to மாத்தணும். can இருந்ததுன்னா may இருந்ததுன்னா ought to இருந்துச்சுன்னா ought to இருந்ததுன்னா அந்த இடத்துல ought to அப்படியே தான் வரும். ஓகேவா? இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எது வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் வந்தா மட்டும்தான் பாஸ்ட். பிரசன்ட் கண்டினியூஸ் ஆச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ஆச்சுன்னா சரியா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேவா? will shall இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது டென்ஸ் சேஞ்சஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டென்ஸ் சேஞ்ச் பண்ணனும். சரி, வினி பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்தா என்ன டென்ஸ் மாத்தணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா? இது திவாகர் சொல்லு. பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்து என்ன டென்ஸ் மாத்தணும்?
கையில எடுத்து பார்க்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எடுங்க. அதுல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. நம்பர் 318ல டென்சர் சேஞ்ச் பண்றது கொடுத்துட்டாங்க. இதுல டென்சா கொடுக்காம ஆக்ஸிலரி வேர்டா கொடுத்துட்டாங்க. ஆம் இஸ் ஆர் வெர்ஷன் என்ன வரும்? பிளஸ் ஆர் வேர் வரும். பிரசன்ட் ஃபார்ம்ல வெர்ப் இருந்துச்சுனா பாஸ்ட் ஃபார்ம்ல மாத்தணும். have has வந்துச்சுனா do has வந்துச்சுனா பாஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சுனா சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் உட்காரு. சிம்பிள் பிரசன்டா இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்ல மாத்தணும். சரியா? சிம்பிள் பாஸ்டா இருந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். புரியுதா? புரியுதா சஞ்சய்? சிம்பிள் பாஸ்ட். சரி ஒரு நிமிஷம். இது டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். இங்க சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இத சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். ஐ ரைட் a letter இருந்துச்சுனா எப்படி மாத்தணும்? I wrote a letter னு மாத்தணும். சரியா? அடுத்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்ல இருந்ததுனா இத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும்? subject plus had plus be3 ஓகேவா? சரி அடுத்து present continuous. present continuous வந்து என்ன வரணும்? past continuous வரணும். ஓகேவா? அடுத்து past continuous இருந்துச்சுனா past continuous இருந்ததுனா past perfect continuous. past perfect continuous என்ன வரணும்? subject had been plus b1 plus ing plus ஆகணும். ஓகேவா? இது past perfect, இது past perfect continuous. verb கூட ing வந்து இங்க v3 மட்டும் இருக்கு. புரியுதா? next present perfect. present perfect வந்துச்சுனா என்ன வரணும்? past perfect. இப்ப சொல்லு திவாகர், past perfect க்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும் சென்டென்ஸ்? past perfect ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? past perfect க்கு ஃபார்முலா subject plus has had been plus subject plus had plus v3 plus past perfect. இது past perfect continuous. சரியா? சரி ஓகே. present perfect இருந்தா past perfect ல மாத்தணும். அடுத்து present perfect continuous இருந்துச்சுனா present perfect continuous என்ன வரணும்? past perfect continuous. அடுத்து past perfect continuous இருந்ததுனா past perfect continuous இருந்துச்சுனா என்ன வரணும்? அதேதான் past perfect continuous தான். வினி சொல்லு, past perfect continuous ஓட ஃபார்முலா என்ன? plus had been plus b1 plus ing plus சரியா? இப்போ இதுல எதுலயுமே ஃபியூச்சர் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்ப ஃபியூச்சருக்கு என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா
will இருந்ததுன்னா would. shall இருந்தா should. may இருந்துச்சுன்னா might. can இருந்ததுன்னா could. must இருந்துச்சுன்னா must அல்லது have to. இதுல எது இருந்தாலும் had to னு யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா? present continuous என்ன யூஸ் பண்ணனும் பிரணாத்? present continuous என்ன டென்ஸ் யூஸ் பண்ணனும்? past continuous. சரண் சொல்லு. past continuous இருந்துச்சுனா past perfect continuous. simple present இருந்துச்சுனா simple past. simple past இருந்துச்சுனா past perfect. பிரகதீஷ் present perfect இருந்துச்சுனா past perfect இருந்தா past perfect தான். ஓகேவா? சிரம். இப்போ அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டென்ஸ் பண்றோம். அடுத்து adverbial changes அப்படினு சொல்றாங்க. இந்த adverbial changes என்னன்னா today அப்படினு வந்ததுனா இது எல்லாமே டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தா நீ இத இன்டைரக்ட்ல மாத்தும்போது இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டுமாரோன்றதுனா the following day அல்லது next day அப்படினு யூஸ் பண்ணலாம். yesterday before யூஸ் பண்ணலாம். previous day னு யூஸ் பண்ணலாம். now at the moment here in this city here na there these na those இது எல்லாமே adverbial changesல வரும். சரியா? மெயினா இருக்கக்கூடிய ரூல்ஸ் இவ்வளவுதான். ஓகேவா? கையில ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. ஸ்டெப் 1 டைரக்ட் இருந்து இன்டைரக்ட் வரும்போது சிங்கர் அண்ட் லிசனர் யாருக்கு பாரு. ஓகேவா? இப்போ உனக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பாரு. ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்டேட்மென்ட்ல ஓகே, இப்போ நம்ம யூசுவலா பாக்கும்போது இது வந்து ஸ்பீக்கர். ஓகேவா? அண்ட் இது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்ப். இதுதான் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச். இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை தான் நாம என்ன பண்ண போறோம்? டென்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம். மீதி இருக்கிற எதையும் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறதுல அப்படியே யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ இங்க he அப்படின்ற ஸ்பீக்கர் அப்படியே தான் யூஸ் பண்றோம். செட்ன்றது அப்படியே போட்டுட்டு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணோம்? that போட போறோம். இங்க இருக்கிற pronoun I வந்து யார மீன் பண்ணுது? ஸ்பீக்கரை தான் மீன். சரியா? he was enjoying his holidays. சரியா? இப்ப இத ஏன் he னு மாத்திரம்? இப்போ சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அவன் சொன்னா நான் என்னோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இத உன்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் அதை ரிப்போர்ட்டா சொல்ற. சரியா? அவன் என்கிட்ட சொன்னா அவன் அவனோட ஹாலிடேஸை என்ன பண்ணிருக்கான்? இவ்வளவுதான். அதை எக்ஸாக்ட்டா நம்ம ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ல இங்க கொடுத்துருக்கோம். சரியா? அண்ட் சப்போஸ் இங்க okay பாரு, he said to me we are writing an exam now. இந்த சென்டென்ஸ் அப்படியே மாத்தும்போது ரிப்போர்ட்டிங் வெர்ப் செட் டு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்ப இது ஸ்பீக்கர், இது ரிப்போர்ட்டிங் வெர்ப், இது வந்து யாரு? லிசனர். லிசனர் வந்து நீ தான் இருக்கிற. சரியா? அப்போ he told me that
இங்க வி வந்து என்னவா மாறணும்? தேவா மாறணும். சரியா? ரைட். தேவர் ஆர் என்னவா மாறணும்? தேவர் writing an exam. ஓகேவா? சரி, இது ஒரு பார்ட். இங்க செட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், செட் தட் யூஸ் பண்ணிட்டோம். இங்க செட் 2 வந்துச்சுனா டோல்ட் போட்டோம். இப்போ ரிப்போர்ட்டிங் verb. I have completed my new project. இப்போ இங்க நீ கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் verb. நல்லா கவனிச்சுக்கோ. ரிப்போர்ட்டிங் verb. ரிப்போர்ட்டிங் verb இங்க என்ன இருக்கு? says இருக்கு. அப்ப says இருந்துச்சுன்னா tense should not be changed. புரியுதா? tense வந்து நீ சேஞ்ச் பண்ண கூடாது. ரிப்போர்ட்டிங் verb பிரசன்ட்ல இருந்தா நீ என்ன பண்ணலாம்? மத்த எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேஞ்ச் பண்ணலாம். டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண கூடாது. அப்ப திரும்ப அந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. present perfect. என்ன டென்ஸ் இது? அப்ப இங்க I வந்திருக்கு, have யூஸ் பண்ணிருக்கோம். இதே he வந்துச்சுனா என்ன வரணுங்க? He has completed his new project. ஓகேவா? ரைட். அடுத்தது இங்க ஒருவேளை இங்க செட்வே இருந்துச்சு, செட்னு மட்டும் இருந்துச்சுனா இது எப்படி மாறும்? set that he had in மாத்தி ஈஸியா மாத்து. இந்த ஸ்டேட்மென்ட் எல்லாத்துக்கும் புரியுதா? yes sir. okay right, let me check. Siran man, look at the board. sir, அதே மாதிரி யுனிவர்சல் ட்ரூத், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் now வந்துச்சுனா தென் மாத்தி அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே இல்ல. நீ வந்து டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சரியா? மீதி அட்வர்பியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்டிங் verb சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பேஸ் டு ட்ரிங்க்ஸ்ல நீ என்ன மாத்தணும்? டெபிள் மாத்தணும். ஸ்பேஸ் டு ட்ரிங்க்ஸ்ல என்ன மாத்தணும்? டெபிள் மாத்தணும். புரியுதா? அததான் ரிப்போர்ட்டிங் verb ல சொன்ன பாருங்க. ரிப்போர்ட்டிங் verb பிரசன்ட்ல இருந்துச்சுனா பாரு, இங்க சேஸ் டூ இருந்துச்சுனா என்ன மாத்தணும்? சே டூ இருந்துச்சுனா செட் டூ இருந்தா ஓகேவா? இது பாஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் இங்க நீ பாஸ்ட்ல மாத்தணும். இங்க பிரசன்ட்ல இருந்துச்சுனா இங்கேயும் பிரசன்ட்ல தான் மாத்தணும். புரியுதா? அதே மாதிரி டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண கூடாது. இது உனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உன்னோட புக் பேக்லயே அது இருக்கு. சரியா? Chris says I am enjoying my holiday. இருக்கா? பேஜ் நம்பர் 145 நினைக்கிறேன். 145 and 175. 145. 145 அதுல ஒரு 5 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் I am enjoying holiday. அந்த இடத்துல வெறும் வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. யார் யார்கிட்ட சொன்னதுன்னு இல்ல. அத கீழ கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க பாரு. Chris says that he is enjoying his holiday. அந்த டென்ஸ் பாத்துக்காங்களா? டென்ஸ் பாத்துக்காங்களா? enjoying present continuous தான். he is enjoying present continuous தான். டென்ஸ் மாத்தல இல்லையா? அதுதான் அந்த ரூல் பாத்துக்கோ. அதுக்கு அடுத்து கீழ பாரு, I will never go to work. அதுக்கு ரிப்போர்ட்டிங் verb என்ன கொடுத்திருக்காங்க? says தான் கொடுத்திருக்காங்க. அப்ப கவி says அதுல ஃபர்ஸ்ட் ரூல் பாரு, if the reporting verb is in the present tense, tense should not be changed. அதுதான் அங்க பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு பாரு, when we report a universal truth, universal truth ஏதாவது மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அதையும் மென்ஷன் பண்ணக்கூடாது. that here revolves around the sun இருக்கு. என்ன பண்ணணும்? the sun rises in the east. cow gives us milk. அத அப்படியே தான் போடணும். மத்த எல்லாத்தையும் மாத்தணும். ரிப்போர்ட்டிங் verb மாத்தணும் and pronouns மாத்தணும், adverbial changes எல்லாம் பண்ணணும். பட் ஆனா டென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண கூடாது. பாருங்க, ஏசியா is the largest continent.
Babu said that people in Africa are starving. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டுனாங்க சரியா? சோ இந்த தடவை ரிப்போர்ட்டிங் வர்ப் எல்லாம் கரெக்ட்டா பாத்துக்கணும். I might come. இது என்ன அப்படின்னா மாடல் ஆக்ஸிலரி பாஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா நாம அதே பாஸ்ட் ஃபார்மை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா she might come ன்னு இருக்கு பாத்துக்கோங்க இல்லையா? she might come இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? மாடல் ஆக்ஸிலரி பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கு. அத நீ மாத்த தேவையில்லை. அதை என்ன பண்ணணும்? அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் உனக்கு அடுத்த ரூல். ஷாலினி said that she might come. ஓகேடா? I would try it. said that you would. எத்தனை பேர் இத மாத்தி வச்சிருக்கீங்க? That's all. சரி இது vocabulary உள்ள சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்துறோம். அடுத்து தேர்ட் ரூல், ஃபோர்த் ரூல் பாருங்க. would rather had better அப்படிங்கற வார்த்தை வந்ததுன்னா அதையும் நீ என்ன பண்ண கூடாது, எந்த சேஞ்ச் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணனும். I would rather fly அப்படின்றது வச்சுக்கோங்க. he would rather fly அப்படினு யூஸ் பண்ணனும். they had better go. Sophia said that they had better go. அடுத்தது in class வந்தா என்ன பண்ணணும் பாத்துக்கோ. If I tidied my room, my dad would be happy. Okay, next பாரு. When I was studying in Madurai, I met my best friend. When I was studying in Madurai, I met my best friend. இல்லையா? அது அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன். அங்க when I was studying அப்படின்றது நீ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மாத்தலாம். சோ இஃப் கிளாसेस டைம் கிளாसेस அப்படின்னு சொல்றாங்க. டைம் கிளாसेसனா ஒண்ணு இல்ல, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இத பண்ணேன், இல்ல போன வாரம் இத பண்ணிட்டு இருக்கும்போது இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம்ல வந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது 6th ரூல் பாத்தீங்கன்னா we do not usually change the modal verbs must and need not, but must can become had to or would have to, or need not can become did not have. சோ இதுல என்ன அப்படின்னா must வந்துச்சுனாலும் must நீ சேஞ்ச் பண்ணாம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டுருக்காரு. சோ had to யூஸ் பண்ணாலும் ஓகே தான், and must அப்படியே போட்டாலும் ஓகே தான். சரியா? I must wash up. She must wash up அல்லது she had to wash up. And we must do it in June. சோ அந்த மாதிரி இங்க பாக்ஸ்ல ஒரு எக்ஸர்சைஸ் கொடுத்திருப்பாங்க, இதையும் பார்த்து வச்சுக்கணும். சரியா? இந்த ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்கும்போது இந்த மாதிரி சென்டென்சஸ் எது வேணாலும் கேட்கலாம். ஓகே. அண்ட் அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கா? இன்டராகேட்டிவ் போயிடலாமா? ஓகே ரைட். சோ இன்டராகேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நீ யூசுவலா இன்டராகேட்டிவ்ல சே அல்லது செட் டு ஆஸ்க்டு வந்துச்சுன்னா என்ன வரணும்? ஆஸ்க்டுன்னு போடணும். சரியா? சே செட் ஆஸ்க் எது வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? ஆஸ்க்டுன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன ஆட் பண்ணுவோம்? WH வேர்டு. WH வந்துச்சுன்னா அந்த வேர்டு அப்படியே யூஸ் பண்ணுவோம். and yes or no type of question if அல்லது whether யூஸ் பண்ணுவோம். இதுல yes or no type of question இல்ல WH question எப்படி கண்டுபிடிப்ப? auxiliary start ஆயிடுச்சா? yes or no question WH can you bring a car? yes or no type of question. will you call me? auxiliary வச்சு ஸ்டார்ட் ஆச்சுனா WH
when, why, where, how, which, who, whose இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து சொன்னா W வந்தாலே அது டபிள்யூஹெச் கொஸ்டின் கிடையாது. will you call me அப்படின்றது ஆக்சிலரி தான். சரியா? ஆக்சிலரினா கிட்டத்தட்ட 24 ஆக்சிலரிஸ் இருக்கு. இதுல எஸ்ஆர் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. ஒரு 11 ஆக்சிலரிஸ் பிரைமரி ஆக்சிலரி சொல்றோம் இல்லையா? am is or was were am is or was were have has had do does did இது எல்லாமே ஆக்சிலரி. can could may might shall should சரியா? சோ இந்த ஆக்சிலரியில எது யூஸ் பண்ணாலும் உனக்கு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் क्वेश्चन தான். ஓகே and come to the point. சோ அதே மாதிரி டென்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றதெல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். அதுல வேற எந்த சேஞ்சும் இல்ல. ஓகேவா? இப்ப பாரு ஓகே கவனிங்க. சோ இப்போ இந்த இன்வெர்ட்டட் கமாஸ்குள்ள உள்ளத தான் நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம். இங்க ஸ்பீக்கர் யாரு? the boy அப்படியே போட்டுக்கணும். செட் டு எப்படி மாறும்? ஸ்டேட்மென்ட்ல தான் told இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன வரணும்? asked the boy asked Rahim இது WH क्वेश्चन இருக்கா எப்படி? WH क्वेश्चन தான் இருக்கு. சோ அப்ப when அப்படியே போட்டுக்கோ. இங்க கவனி. இந்த இடத்துல தான் நீ கரெக்ட்டா யோசிச்சு போடணும். क्वेश्चन போட மாட்டோம். ஸ்டேட்மென்ட் அப்படி போடணும். அதாவது இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன் வேர் ஆர் யூ கோயிங்னு கேக்குறேன். சரியா? வேர் ஆர் யூ கோயிங் என்ன அர்த்தம்? நீ எங்க போறன்னு அர்த்தம். ஓகேவா? இத நீ இன்னொருத்தர போய் சொல்ற. எப்படி அப்படினா இங்கிலீஷ் சார் கேட்டாரு நான் எங்க போறேன் அப்படிதானே சொல்ற இல்லையா? சோ அந்த இடத்துல நான் எங்க போறேன்னு அவர் கேட்டாருன்னு சொல்றோம். அப்போ அந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துரும். ரைட்? அப்போ இங்க when will இருக்கு இல்லையா? when என்ற வார்த்தையை போட்டு இந்த u தான் நீ ஆக்சிலரிக்கு முன்னாடி கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த u யாரை மீன் பண்ணுது? யார? இந்த ரெண்டு பேத்துல யார மீன் பண்ணுது? யூ. என்ன பாய் தான் வந்து ரஹீம் கிட்ட கேக்குறான். அப்ப ரஹீம் தான் மீன் பண்ணுது. ஹி வரணுமா சி வரணுமா? when he இது என்ன டென்ஸ் இப்போ? ஃபியூச்சர். அப்ப will இருக்கு. அந்த இடத்துல என்ன மாத்தணும்? he would complete the project. ஓகேவா? இன்னொரு சென்டென்ஸ் பாரு. Do you write a poem? Magesh asked me. Magesh asked me that to வராது. இது ஆக்சுவலா WH क्वेश्चन. அப்ப என்ன வரணுங்க? இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா கவனி. இந்த क्वेश्चन வந்து யார்கிட்ட கேட்கப்படுது? இங்க ஒரு பையன் ரஹீம் கிட்ட கேட்டான். அதனால நம்ம ஹி அல்லது ஷி ஒருவேளை பொண்ணா இருந்தா ஷி போட்டுப்போம். ஹின்னு போட்டோம். இங்க வந்து இந்த क्वेश्चन யார்கிட்ட கேக்குறாங்க? உன்கிட்ட தான் கேக்குறாங்க. அப்ப நீ தான் ரிப்போர்ட்டர். அப்ப இந்த யூ என்னவா மாறணும்? ஐயா மாறணும். இங்க வித்தியாசம் புரியுதா? இந்த இடத்துல தேர்ட் பர்சன் கிட்ட கேட்டதுனால நம்ம இங்க ஹி போடுவோம். இங்க நமக்கிட்டே நம்ம क्वेश्चन கேக்குறதுனால ஐ போடணும். ஓகேவா? அப்போ if அல்லது whether யூஸ் பண்ணிட்டு I wrote a poem. ஏன் இங்க wrote மட்டும் போட்டோம்? ஏன்னா இங்க past tenseல வரும்போது ஸ்டேட்மெண்டா மாறிடும். ஸ்டேட்மெண்டா மாறுச்சுன்னா அங்க do வராது.
டூ டிட் டூ வராது. டிட் வந்து நெகட்டிவ்ல மட்டும் தான் வரும் இல்லையா? ஓகே ரைட். சோ இங்க asked me I wrote a poem. if அல்லது whether யூஸ் பண்ணிருக்கோம். so if I write a poem. ஓகேவா? இது புரியுதா இந்த சென்டென்ஸ் இல்லையா? ஏன்னா இங்க நாம கொஸ்டினா இருக்கிறத ஸ்டேட்மெண்டா பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும். அப்படி மாத்தும் போது I wrote a poem னு மாறிடும். எந்த பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் மார்க் இன்ஃபரன்ஸ் எந்த இதுவுமே இல்லாம நாம அங்க யூஸ் பண்ண போறோம். இன்னொரு சென்டென்ஸ் பாரு. Okay. Did you lock the door? Okay, wow. The mother said to the boy. So, okay, right. Just wait. இந்த asked அப்படியே நம்ம செட் வந்து asked னு போடுறோம். சரியா? இங்க the boy அப்படியே தான் போடுறோம். the boy if அல்லது whether யூசுவலா நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால whether யூஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன டென்ஷன் மட்டும் சொல்லு. பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா என்ன டென்ஷன் மாத்தணும்? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. வினுக்குமா சொல்லு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தணும். மாத்த பார்க்கலாம். Did you lock the door இல்லையா? இந்த யூ வந்து யார மீன் பண்ணுதுங்க? பாய். அப்ப இங்க என்ன வரணும்? he had locked. he had இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுவேன். யாரையாவது ஒருத்தர் வந்து எழுத சொல்லுவா, வந்து எழுதணும். ஓகேவா? சுகேஷ் அது என்ன டென்ஸ்? have you அப்படின்னு வந்திருக்கு. என்ன டென்ஸ்? have வந்துச்சுன்னா past perfect. had வந்தா அப்ப என்னது? present perfect. என்ன டென்ஸ்க்கு மாத்தணும்? past perfectல மாத்தணும். இந்த you வந்து யார மீன் பண்ணாங்க? me. அப்ப இங்க வரணும், என்ன வரணும்? if I had enjoyed the party. புரியுதாப்பா? சரி. அதாவது நீ ரொம்ப யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாரு, இந்த கொஸ்டின் ஆக்சிலரி இங்க வருதா? இந்த ஆக்சிலரியை அப்படியே தூக்கி பின்னாடி போட போறேன். இங்க உள்ள சப்ஜெக்ட் அப்படியே முன்னாடி போட போறேன். இவ்வளவுதான். WH வேர்டு வந்தாலும் அதே தான். சரியா? வென்னுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? இது இந்த யூ வருது இல்லையா? இந்த யூ வந்து நீ ஷியா மாத்திக்கலாம், இல்ல ஹியா மாத்திக்கலாம். எந்த சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் போட்டு வர்ற ஆக்சிலரியை பின்னாடி போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிடும்? ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இப்போ ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்க. பாரு, she said are you
learning English. இந்த சென்டென்ஸ் பாரு, இந்த சென்டென்ஸ்ல கொஸ்டின் ஆக்சிலரியில இருக்கு இல்லையா? சோ ஆக்சிலரியா இருக்கு. அதே மாதிரி ஷீன்னு வந்துச்சுன்னா ஆஸ்க், கொஸ்டின் வந்து ஆஸ்க்னு மாறிடுமா? வெயிட் பண்ணு. இங்க வந்து இந்த யூ இருக்கு இல்லையா? இங்க லிசனர் யாருனே இல்ல, யாரோ, சரியா? அப்போ நாம என்ன பண்ணோம்? தேர்ட் பர்சன்ல போறோம். he asked, she னு போட்டுக்கலாம், they கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ she asked whether அல்லது if போடணும் இல்லையா? whether he போடலாம், she போடலாம், they போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். தேர்ட் பர்சன்ல எது வேணாலும் நீ போட்டுக்கலாம், யூ வந்துச்சுன்னா, சரியா? he or she, இப்போ he ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல r வந்துச்சுன்னா என்ன வரணும்? பாஸ்ட் கண்டினியூஸ்ல மாறும் போது அப்போ he was learning English. இது எத்தனை பேருக்கு புரியுது? யாருக்காவது புரியலையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஹேண்ட்ஸ் அப். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாத்துங்க. சிம்பிளா கொஸ்டினா இருக்கிறத நம்ம கொஸ்டினா அப்படியே பண்ண மாட்டோம், அதை அப்படியே மாத்தி. சரி பாரு. He said to Rohit how did you solve this problem? ஓகேவா? இது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் क्वेश्चन WH क्वेश्चन WH क्वेश्चन. சோ அப்ப he said to Rohit ன்னு இருக்கு. he அப்படியே வரும். he asked Rohit அவரே இந்த WH வேர்ட அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். how, இப்பதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், டிட் வந்திருக்கிறதுனால என்ன டென்ஸ் அது? பாஸ்ட் டென்ஸ் என்ன டென்ஸ் மாத்தணும்? இந்த ஆக்சிலரி ஆல்ரெடி பின்னாடி போயிடுமா? சப்ஜெக்ட் முன்னாடி வந்துருமா? இந்த யூ யாரை மீன் பண்ணுவீங்க? ரோஹித். அப்ப he வரணும் இல்லையா? how he சரியா? நம்ம அந்த மதர் said to the boy did you lock the door னு பார்த்தோம். அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? had locked. சேம் அதேதான் இங்க என்னது? had solved the, this வந்திருக்கனால என்ன வரும்? solved that problem. ஓகேவா? கொஸ்டினா வந்துச்சுனா இங்க how இருக்கிறதுனால நம்ம இங்க இத how அப்படியே போறோம். இதே எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினா இருந்துச்சுனா அப்படியே தான் போறோம். Can you paint the picture? Satish Selam சொல்லு. She asked if இங்க he அல்லது she எது வேணாலும் போட்டுக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ he could paint the picture. ஆக்சிலரி பக்கத்துல வரக்கூடிய verb எப்பவுமே என்னவா இருக்கணும்? be ஒண்ணுதான் இருக்கணும். அது பாஸ்டா இருந்தாலும் சரி, பிரசன்டா இருந்தாலும் சரி. can you drive தான் வரமே தவிர can you draw னு வரக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி தான் could paint தான் வரணும், painted வரக்கூடாது. ஆனா could be, should be அப்படின்னு வந்துச்சுன்னா பக்கத்துல V3 வரலாம். சரியா? should be written, should be obeyed அப்படின்னு வரலாம். சரியா? he could paint the picture. எத்தனை பேர் புரிஞ்சது? எல்லாத்துக்கும் புரியுதா? புரியாம யாருக்காவது ஹேட்ஸ் புரியல எனக்கு இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா இருக்கும். சரியா நடத்துறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நாம பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா to போடுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா not to போடுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சார் அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஐ அம் ஆஸ்கிங். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கு.
சப்ஜெக்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்காது. சரியா? இப்போ சப்ஜெக்ட் இருக்குன்னா ஐ டேக் மை புக் அப்படின்னு சொன்னா அது ஸ்டேட்மெண்ட். டேக் மை புக் அப்படின்னு சொன்னா அது என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நான் என்ன சொல்றேன்? க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்றேன். சரியா? அது என்னது? வெர்ப்ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். டேக், க்ளோஸ் த டோர், ஓபன் யுவர் மவுத், பீ சைலண்ட், வாக் ஃபாஸ்ட், சரியா? கீப் குவைட், டோன்ட் டச் மை போன். இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன இருக்கு? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சோம். வொர்க் ஹார்ட், இது எல்லாமே என்னது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு கன்ஜெக்ஷன் வேர்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு அல்லது நாட் டு தான். கன்ஜெக்ஷன் ஸ்பெஷல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? சரிங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ப்ளீஸ் வந்துச்சுன்னா என்ன வரணும்? ப்ளீஸ் assemble in the ground. இதை எப்படி மாத்தலாம்? இங்க she said ன்னு இருக்கும். இங்க என்ன வரணும்? ப்ளீஸ் வந்திருக்கனால என்ன வரணும்? ரெக்வெஸ்டட்னு வரணும். She requested to assemble in the ground. ஓகேவா? அடுத்தது நெகட்டிவ்ல வரும்போது don't touch my book. என்ன வரணும்? she ordered not to touch her book. Imperative sentence புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க கன்ஜெக்ஷன் வேர்டு that யூஸ் பண்ணுவோம். இதே ரிப்போர்ட்டிங் verb எப்படி யூஸ் பண்ணுவோம்? மேல exclaimed அல்லது exclaimed joyfully, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த சென்டென்ஸோட இத பொறுத்து, சென்டென்ஸோட எக்ஸ்பிரஷனை பொறுத்து அது சந்தோஷமான சென்டென்ஸா அல்லது சோகமான சென்டென்ஸான்றத பொறுத்து நீ என்ன பண்ணணும்? exclaimed joyfully அல்லது exclaimed sadly போடணும். ஓகேவா? இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? she said alas I lost my purse. இத எப்படி யூஸ் பண்ணலாம்? she exclaimed sadly she had lost. ஓகேவா? sadly நம்ம தான் போட்டுக்கணும். சென்டென்ஸ் வந்து சோகமா இருந்துச்சு. பர்ஸ் தொலைச்சிட்டேன்னா சந்தோஷமா இருப்பியா சோகமா இருப்பியா? சோகமா தானே இருப்ப. அதனால அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது போட்டுக்கணும். இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாரு. இப்ப இது சந்தோஷமான சென்டென்ஸா இல்ல சோகமான சென்டென்ஸா? அப்போ okay, they exclaimed joyfully that they had won the match. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க
ரிப்போர்ட்டிங் ஒர்க்க பார்த்து கரெக்டா போடணும். சென்டென்ஸ் வந்து என்ன டைப், ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டியது ஸ்டேட்மெண்டா, இன்டராகேட்டிவா, இம்பரேட்டிவா, எக்ஸ்பிளமேட்டரியான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 1 ரிப்போர்ட்டிங் ஒர்க் பார்க்கணும். ஸ்டெப் 2 என்ன டெக்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரொனவுன் யாரு, ஸ்பீக்கர் யாரு, லிசனர் யாரு, அதுக்கு ஏத்த மாதிரி நீ அந்த ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உனக்கு 2 மார்க். ஆக்டிவ் வாய்ஸ் பிக்சர்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. டைரக்ட் அண்ட் டைரக்ட் பொறுத்த வரைக்கும் இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா, 2 4 மார்க் கன்ஃபார்மா எடுக்கணும். புரியுதா? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே ரைட். சோ முக்கியமான விஷயமே இந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் உனக்கு சாய்ஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியாது. ஐ மீன் சாய்ஸ்ல விட முடியாது. கன்ஃபார்மா நீ என்ன பண்ணணும், அட்டெண்ட் பண்ணா ஆகும். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பீச் ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியா இருந்தா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜம்பிள் வேர்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ பங்க்சுவேஷன் எல்லாம் நமக்கு பிரச்சனை என்னன்னா, பங்க்சுவேஷன்ல சில சமயங்கள்ல நீ கரெக்டான பங்க்சுவேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உனக்கு 1 மார்க் போயிடும். ஓகேவா? அதை எக்ஸாக்டா பங்க்சுவேஷன் போடணும். நான் கேஷுவலா பங்க்சுவேஷன் தரேன் நான் எழுதிப்பேன் அப்படின்னு நினைச்சு நீ அசால்ட்டா இருந்தேன்னா பங்க்சுவேஷன்ல உனக்கு மார்க் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஒருவேளை தெரிஞ்ச சென்டென்ஸ் இருந்தா நீ எல்லா பங்க்சுவேஷனும் கரெக்டா போட்டுருவேன். பட் ஆனா தெரியல அப்படின்னா அது கஷ்டமாயிடும். ஸோ அப்ப நீ என்ன பண்ணணும், ஜம்பிள் வேர்ட்ஸும் பங்க்சுவேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல உனக்கு புக்கா பேஜ் நம்பர் 202 அதுல சென்டென்சஸ் இருக்கு. நம்ம பழைய போன ரிவிஷனுக்கு எல்லாத்துக்கும் படிக்க சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோ. சரியா? If Meena reads more, she will become a proficient in the language. எப்படி மாத்தணும்? பாப்பா புக்ல இருக்கிற எக்ஸர்சைஸ் பார்த்து அப்படி பண்ணிட்டேன்னா ஆக்டிவ் ஸ்பீச்சஸ் 2 மார்க், டைரக்ட் அண்ட் ரைட் 2 மார்க், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் 2 மார்க், 6 மார்க் சாலிடா வந்துச்சு. புரியுதா? ரைட். அடுத்தது 1 மார்க் டாபிக் தான் நம்ம நாளைக்கு அதை பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா நீ படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. அண்ட் இதுல கிராமர் பார்ட்ல கன்ஃபியூஷன் எதுவும் இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் அட்டெண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பீச்சஸ் டைரக்ட் அண்ட் டைரக்ட். புரியுதா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கா இதுல?